ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 52ஆம் நாள் தொடக்கம். அது எவ்விதமென்றால், நம்முடைய கை விரல்களை சேர்த்து குழியாக பிடித்து நிறைய பாயாசம் விட்டு பிடித்தால் அந்த பாயாசத்திலிருந்து நீர் கை விரல்களினுடைய 5 சந்துகளின் வழியாய் புறங்கை தண்டையின் மேல் கூடி முழங்கை வரை ஒழுகி கொண்டிருக்கிறது. அந்த நீரை நக்க வேண்டுமென்று நினைத்து கையை கவிழ்த்து பிடித்து புறங்கை தண்டையின் மேலே ஒழுகுகிற நீரினை நக்கும் போது கையில் இருந்த பாயாசம் போய்விடுகிறது. மறுபடியும் நக்குவதற்கு நினைத்தால் நீர் இல்லை. காரணம், பாயாசத்தில் இருந்தாகும் அந்த நீர் ஒழுகி இருந்தது. அந்த நீரை மோகித்து பாயாசத்தை பாராமல் புறங்கையில் ஒழுகிய நீரை நக்கிய பொழுது அந்த நீர் ஒழுகி கொண்டிருந்த பாயாசம் போய்விட்டதன் நிமித்தம் பாயாசத்தினுடைய ருசி அறியவில்லை. நீர் ஒழுகி கொண்டிருந்த பாயாசத்தையே முதலில் புசித்திருந்தால் நீர் ஒழுகவோ பாயாசம் போய்விடவோ இல்லாமல் இருந்தது. இதே பிரகாரம்தான் அவனவனில் இருக்கின்ற ஈஸ்வரனை உபதேசித்து, அதாவது விட்டுவிட்டு பிரதிஷ்டையாகிய பொம்மையை ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து நம் உள்ளில் இருக்கின்ற ஈஸ்வர சக்தியை 5 துவாரங்களான பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியினுள்ளில் ஒழுகவிட்டு நசித்து போகின்றோம். அது மிகவும் தப்பிதமாகும். எவ்விதமென்றால், நம்முடைய இருதய ஸ்தானமாகிய பூர்வ மத்தியத்தில் இருக்கிற ஈஸ்வரனில் இருந்தேயாகும் சக்தி ஒழுகி கொண்டிருக்கிறது. அவ்விதமாய் ஒழுகி கொண்டிருக்கிற சக்தியினுடைய உற்பத்தி ஸ்தானம் அறியாமல் அந்த சக்தியை மோகித்து அதில் பிரமித்து மேல் சொன்ன ஈஸ்வரனை விட்டு விடுகிறோம். ஈஸ்வரனிலிருந்து ஒழுகி கொண்டிருக்கிற சக்தியை மோகித்தது கொண்டு ஈஸ்வரனுடைய நிலைமையை அறிவதற்கு முடியாமலாய் போனது. சக்தி உற்பத்தியான ஈஸ்வரனை சேவிக்கிறதானால் தன்னிலிருந்து சக்தி ஒழுகுவதற்கோ ஈஸ்வரன் இல்லாமல் போவதற்கோ காரணமில்லை. ஆனால் பிராண பிரதிஷ்டை என்பது மேல் சொன்ன விதத்தில் ஈஸ்வர சக்தியை ஒழுகுவதற்கு விடாமல் உற்பத்தி ஸ்தானமான பூர்வ மத்தியத்தில் சலிக்காமல் நிறுத்துவதாகும். அதற்காகும் பஞ்ச பிராண பிரதிஷ்டை என்று சொல்லுகிறது. அவ்விதத்தில் பிரதிஷ்டித்திருக்கிறதாகும் சேத்திரம் என்று சொல்லுகிறது. அதாவது காத்திர சேத்திரமாகும். அது உடம்பு ஆகும். அந்த சேத்திரத்திற்கு 9 வாசல்கள் உண்டு. இவ்விதமாகும் பிராண பிரதிஷ்டை. இதில்லாமல் உலோகங்களை கொண்டோ மரங்களை கொண்டோ பொம்மைகளை உண்டாக்கி சீமை சுண்ணாம்பினாலோ அஷ்டகந்தத்தினாலோ சிமெண்டினாலோ கட்டி நிறுத்துவதற்கு பிராண பிரதிஷ்டை என்று பெயரும் சொல்லி யாதொரு விவரம் இல்லாமலும் தன்னை தான் அறியாமலும் தன்னுடைய சக்தியை கொண்டு அங்கேயாகும் இங்கேயாகும் என்றும் மற்றும் பல சங்கற்பங்கள் செய்து மேல் சொன்ன சக்தியை அறியாமல் அதோகதியாகி நசித்து போகின்றதல்லாமல் உலகினர் சேத்திர உபவாசம் செய்கிறதில்லை. சேத்திர உபவாசம் என்பது சேத்திரத்தில் உபவசிக்குக என்றாகும். சேத்திரம் காத்திர சேத்திரமாகும். உபவசிக்குக என்று கூறியிருக்கிறது என்பதாகும். அதாவது ஜீவேஸ்வர ஐக்கியம். அது முன் சொன்ன காத்திர சேத்திரத்தில் பிரதிஷ்டா ஸ்தலமாகிய பூர்வ மத்தியத்தில் ஜீவன் ஈஸ்வரன் இடத்தில்
ஐக்கியமாயிருக்கிற நிலைமைக்காகும் சேத்திர உபவாசம் என்று சொல்லுகிறது. சுவாமி, காத்திர சேத்திரமாகும் சேத்திரம் என்று அதற்கு 9 வாசல்கள் உண்டென்றும் சொன்னீர்கள் அல்லவா? அந்த வாசல்கள் எவையாகும்? அந்த வாசல்களே நவத்துவாரங்கள். அப்பொழுது இந்த ஜடம் முழுவதும் சேத்திரம்தானா? ஜடத்திற்கல்லவா நவத்துவாரங்கள் இருக்கின்றன. ஜடம் முழுவதும் சேத்திரம் அல்ல. ஜடத்தில் ஒரு பாகம் மாத்திரமே சேத்திரம் இருக்கிறது. ஜடத்தில் உள்ள எல்லா துவாரங்களும் நவத்துவாரத்தில் பட்டவை அல்ல. நவத்துவாரங்கள் என்பது சேத்திரத்தினுடைய துவாரங்கள் மாத்திரமே நவத்துவாரங்களா ஆகியுள்ளது. சுவாமி, ஜடத்தில் எந்த பாகமாகும் சேத்திரம்? சிரசிற்கு மாத்திரமே சேத்திரம் என்று சொல்ல முடியும். அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தின் வடகிழக்கு பாகத்தில், அதாவது ஈசான கோணத்தில் மாத்திரமே சேத்திரம் இருக்கிறது. மற்ற பாகங்கள் அதை சுற்றுமுள்ள இடமாகும். இதை போலவேதான் ஜடத்தை உலகமாகவும் ஜடத்தினுடைய மேல்பாகம் வடக்காய் இருக்கிறது. அந்த மேல்பாகமான வடக்கு பாகம் காணப்படுகிறது. சேத்திரமாகும் அந்த சேத்திரம் சிரசாகும். அந்த சிரசுக்காகும் நவத்துவாரங்கள் இருக்கிறது. சுவாமி, எப்படியாகும் சிரசில் மாத்திரம் நவத்துவாரங்கள் உண்டாயிருக்கிறது? நவத்துவாரங்கள் என்று சொல்லுவது எவையவைகள் என்றாகும் நீர் கருதி இருக்கின்றீர்? நவத்துவாரங்கள் என்பது 2 செவிகள், 2 கண்கள், மூக்கின் 2 துவாரங்கள், ஒரு வாய், மூத்திர துவாரமான ஒரு லிங்கம், மலத்துவாரமான ஒரு குதம், இப்படி 9 ஆகும் என்று நான் கருதி இருக்கிறேன். நீர் நவத்துவாரங்களில் லிங்கம் என்பது மூத்திர துவாரமாகும் என்றும், குதம் என்றும் மலத்துவாரமாகும் என்றும் சொன்னீர் அல்லவா? இந்த 2 துவாரங்களும் சிரசிலிருந்து வேறாகி ஜடத்தினுடைய மிகவும் கீழ்பாகத்திலாகவும் இருக்கிறது. பாக்கி 7 துவாரங்களும் சிரசில் தானாகும். நவத்துவாரங்களில் 2 துவாரங்கள் மாத்திரம் சிரசிலிருந்து வேறாகி ஜடத்தினுடைய கீழ்பாகத்தும் மற்றும் 7 துவாரங்கள் சிரசில் தானே வருவதற்கிடமில்லை. ஏனென்றால் லிங்கம் மிகவும் சிரேஷ்டமாயுள்ளதாகும். அது நீர் மூத்திர துவாரமாக கருதி இருக்கின்றது மிகவும் தப்பிதமாகும். லிங்கம் என்பது சிவலிங்கமாகும். அது மூத்திர துவாரம் அல்ல. அது ஸ்திரீ புருஷர் என்று சொல்லி வருகிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் உள்ளதாகும். அந்த லிங்கம் சேத்திரத்திலாகும் பிரதிஷ்டித்துள்ளது. அந்த சேத்திரம் அதாவது நம்முடைய சிரசாகும். அதற்காகும் 9 வாசல் உள்ள சேத்திரம் என்று கூறப்படுகிறது. முன் சொன்ன பிரகாரம் மண் சுவர்களால் சூழப்பட்ட ஒரு தோட்டத்தினுடைய ஈசானிய மூலை என்று சொல்லுகிற இடத்திலாயிருக்கும் சேத்திரம், அந்த சேத்திரத்தினுடைய உள்ளில் போகிறதற்கு 4 பாகங்களிலும் கோபுரங்கள் உண்டு. அந்த கோபுர வாயில் வழியாய் கடந்து 4ஆம்பலத்தில், அதாவது சிற்றம்பலத்தில் போகலாம். அந்த 4ஆம்பலமாய் இருக்கிற சிற்றம்பலத்திற்கு 3 வாசல்கள் உண்டு. அந்த 4ஆம்பலத்தினுடைய வாசல் கடந்து ஸ்ரீ கோயில், அதாவது மூலஸ்தானத்தின் வெளியில் முன்னிருக்கும் நமஸ்கார மண்டபத்திற்கு செல்லலாம். அவ்விடமிருந்து மூலஸ்தானத்திற்குள்ளில் செல்வதற்கு நேராக 2 வாசல்கள் உண்டு. நமஸ்கார மண்டபத்திலிருந்து அந்த வாசலை கடந்து சென்றால் பிரதிஷ்டை ஸ்தலம் காணலாம். இதே பிரகாரம்தான் நம்முடைய காதுகள், கண்கள் கோபுர வாயில்களாகின்றன. இவைகளை கடந்து சென்றால் சுற்றம்பலமாகிய, அதாவது 4அம்பலமாகிய மேல்வாய்க்கு போகலாம். சுற்றம்பலம் என்று சொல்ல காரணம்,
வாயை கம் என்று மூடிக்கொண்டிருக்கும் சமயம் மேற்சொன்ன இடத்தில் வாயு நிறைந்து சுழன்று கொண்டிருக்கிறது கொண்டாகும். அச்சுற்றம்பலத்திற்கு 3 வாய்கள் உண்டு. அவைகள் மூக்கினுடைய 2 துவாரங்கள், வாய் இவைகளாகும். அச்சுற்றம்பலத்தை கடந்து சென்றால் அவ்விடம் மூலஸ்தானத்தின் முன்பிலுள்ள நமஸ்கார மண்டபமாகிய வாயினுடைய மேல் பாகமான அண்ணாக்கு என்று சொல்லுகிற ஒரு இடம் உண்டு. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.